ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் நட்டு வந்து சேப்பங்கிழங்கு பறிக்கிற வீடியோ தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செடியில் வந்து சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு கிழங்கு. பாருங்கள், செடி பார்க்குறதுக்கு பெருசாக இருந்துச்சு. ஒரு வேளை மண் இறுக்கமான இடத்துல வச்சதுனால அப்படி இருந்திருக்க மாட்டிருக்குங்க. சரி, அதை பறிச்சுட்டு கிழங்க பறிச்சுட்டு வேறு இடத்துல வச்சு விடலாம் அப்படின்ட்டு பறிச்சாச்சுங்க. ஒரு செடி பறிச்சாச்சு. அதில் சின்ன சின்ன கிழங்காக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மண் தான் நிறைய வேருங்க. அது ரொம்ப நாள் ஆச்சா செடி. ஆனால் ரொம்ப நல்லா க்ரோத்து பெருசாகவே இருந்துச்சுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு. இன்னொரு செடி இருக்குது, அதை பறித்து பார்க்கலாம். பெருசாக இருக்குது அந்த செடியுமேவும். அதுலையாவது கிழங்கு இருக்கான்னு பார்க்கலாம். வெயில் நல்ல வெயிலுங்க. ஆனால் சரியான வெயில். ஆலாமரம்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாலும் வாடுதுங்க. நல்லாவே அடிக்குது வெயில் இந்த வருஷம். அது ரொம்ப சின்ன கிழங்கா முளைச்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி, உள்ளே இருக்குமான்னு தேடி பார்த்தா இல்லை, வேருக்குள்ளெல்லாம் கிழங்கு இல்லைங்க. அதை அப்படியே நட்டு வச்சாச்சுங்க. அங்கே கொண்டு போய் ஒரு செடியை கொண்டு நட்டு வச்சாச்சுங்க. இங்கே பொதுன்னு மண் இருக்கிறதுக்கு நட்டால் நல்லா வரும்னு சொன்னாங்கன்ட்டு சரி தோணுனே அப்படியே கொண்டு போய் அங்கே நட்டு வச்சாச்சு. பார்க்கலாம், அடுத்து கிழங்காவது நல்லா வைக்கிறான்னு பார்க்கலாம். சரி, மாற்றி நட்டு வச்சா நல்லா அந்த இடத்துல வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிழங்கு கொஞ்சம் மண் இலக்கமாக இருக்கிற இடத்துல வச்சாச்சுங்க. செடியுமே அது பார்த்தீங்கன்னா நல்லா செடி தண்ணி விட்டோம்னா வாடாமல் அப்படியே தளைஞ்சிரும். நம்ம தோட்டத்தில் பறித்த கிழங்கு இவ்வளோ தாங்க, இவ்வளோ கிடச்சிது. மொத்தத்துக்கு ஒரு 3/4 கிலோ, 1 கிலோ வருங்க. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கிழங்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.